वीरों की गाथा सुनाने, देश प्रेम सबके मन में जगाने लेकर आए हैं कृष्ण और पार्टी बॉय। भारत है பால்டி பாய், இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். பால்டி பாய், நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த கத்தி சண்டையில உன்னால நிச்சயமா ஜெயிக்க முடியாது. 4 வாரமா ட்ரைனிங்ல இருக்கிறேன் கிரேஷ், உன்னால என்ன தோத்தடிக்க முடியாது. ஓஹோ ஓஹோ, 2 பேரும் ஏன் இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ ட்ரிஷ், புத்தகம் படிக்கிறத விடு, கத்தியே எடு. புத்தகங்கள்ல வார்த்தைகள் இருக்கும், அது வாளை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. தோடா, நீ பீர் அலி கான்ங்கிற பேரை கேள்விப்பட்டதில்லையா? பீர் அலி கானோ? யார் அவரு? பீர் அலி கான்ங்கிறவர் யாருன்னா, அவர் 1887ல அவரோட வார்த்தைகளாலையும் அப்புறம் அவரோட புத்தகத்தாலையும் பொதுமக்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிரா குரல் கொடுக்க இன்ஸ்பயர் பண்ணாரு. ஹே சன்ஸ்கிருதி, ஸ்டோரி மோட் ஆன். பீர் அலி கான் 1857ல மிகப்பெரிய தியாகி. அவர் சிப்பாய் இல்ல, ஆனா அவர் ஒரு கடைக்காரரா இருந்தாரு. அவருக்கு பட்னால ஒரு புத்தக கடை இருந்தது. அவர் அங்கிருந்து வியாபாரிகள், ஜமீன்தார்கள், மால்வீக்கள் மட்டும் இல்லாம, ஆனா அரசாங்க கம்பெனி, இந்திய வீரர்கள் வரைக்கும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கிளர்ச்சி செய்யறதுக்கு எல்லாரையும் தயார்படுத்தினாரு. அதாவது 1857ல போராட்டத்தோட சீக்ரெட் ஆர்கனைசேஷனா? எக்ஸாக்ட்லி. பீர் அலி கான் ரகசிய செய்திகளை புத்தகத்துல மறைச்சு வச்சு மக்களுக்கு அனுப்புனாரு. அவர் நந்து கிட்ட புத்தகத்தை கொடுத்து என்ன சொன்னார்னா, இது குலம் அபாஸுக்கு, அப்புறம் இது கசிட்டாவுக்கு, மௌல்வி கரீம் அப்புறம் மௌலி மெகத்தி கிட்ட நானே போறேன். ஆனா பேரையா, இவங்க எல்லாருமே உங்க கடைக்கு அடிக்கடி வந்து போறவங்க. ஆனா இவங்க எல்லாரையும் ஒரே சமயத்துல இங்க வர வைக்கிற விஷயம் ஆங்கிலேயர்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சு போச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு தான் ஆபத்து வரப்போகுது நந்து. அப்புறம் என்னைக்கும் பட்னா பின்னோக்கி இருக்காது. அந்த சமயத்துல வில்லியம் டெய்லர் பாட்னாவோட கமிஷனரா இருந்தாரு. ஒரு நாள் சாயந்தரம் அவங்க வீட்ல பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் போது, அப்ப ஓபியம் ட்ரேடர் டாக்டர் லாயல் அப்புறம் வில்லியம் டெய்லரோட டெபியூட்டி டாக்டர் லாயல் அந்த இடத்துல இருந்தாரு. இது உண்மைதான கமிஷனர் டெய்லர்? இந்த நாட்டோட சிப்பாய்கள் நம்மளை எதிர்த்து போராட போறாங்களா? அது நம்ம ஓபியம் ட்ரேட பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். புரியாம பேசாதீங்க டாக்டர். லுக் அட் தேம். இந்த டாக்ஸ் தான் உங்க மாஸ்டர் அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கொலைக்க கூட மாட்டாங்க. ஜென்டில்மேன், டாக்ஸ் விசுவாசமானது, ஆனா மனுஷங்க அப்படி இல்ல. வாய்ப்பு கிடைச்சா போதும் நம்மள கடிச்சிருவாங்க. பீர் அலி தன்னோட செய்தி மூலமா தனக்கு தெரிஞ்சவங்க, நாட்டு மேல பற்று கொண்டவங்கள தன்னோட கடையில ஒன்று சேர்த்தாரு. இது ஆபத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. எதுக்காக இங்க எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கோம்? ஏன்னா அந்த ஆங்கிலேயர்கள் உங்க நிலத்தை பறிச்சிட்டாங்க மௌலி சார். அக்ரம்பாய் அவர் நிலத்துல நெல்ல விளைவிச்சாரு. ஆங்கிலேயர்கள் எல்லாரையும் கட்டாயப்படுத்தி வரி வசூல் செய்யறாங்க. மொத்த துணி வியாபாரத்தையும் கம்பெனி அவங்க வசப்படுத்திக்கிட்டாங்க. எல்லா வியாபாரத்துக்கும் தடை, எல்லா பொருளுக்கும் வரி. பீர் அலி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு போர்வையில தன்னை சுத்திக்கிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு ஆளு எழுந்து நின்னாரு. அப்புறம் தன்னை சுத்தி இருந்த போர்வை எடுத்தாரு. அதுக்கப்புறம் அங்க உட்கார்ந்துட்டு இருந்த எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. நான் தான் மௌல்வி மெஹதி. அட, இவன் எப்படி? இவர் இங்கேயா? ஆங்கிலேயர்களோட காவலாளி இங்க என்ன பண்றான்? நில்லுங்க, யாரும் பயப்படாதீங்க. இவர் நம்மள ஒருத்தர் தான். நான் அரசாங்க கம்பெனியோட ஊழியனா இருக்கலாம், ஆனா நான் ஒரு இந்தியன். அப்புறம் இந்தியனுக்கு ஆங்கிலேயர்கிட்ட இருந்து அவமதிப்பு மட்டும்தான் கிடைக்குது. ராத்திரி பகல்னு அவங்களுக்கு சேவை செய்யறேன். ஆனா இப்ப வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்ல, மரியாதையும் இல்ல. பணக்காரன், ஏழை, இந்து, முஸ்லிம், விவசாயி, சிப்பாயி, யாரையுமே ஆங்கிலேயர்கள் சரியா புரிஞ்சுக்கல. இவங்க ராஜாக்களோட ராஜ்யத்தை புடுங்கினாங்க, பாஷாக்களோட ஆட்சியை பறிச்சாங்க. நாம எப்பவுமே எதையுமே செஞ்சதில்ல, விதவிதமான துக்கங்களை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இனி அப்படி இல்ல. நேரம் வந்துடுச்சு. இனி நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த ஆங்கிலேய கொள்ளைக்காரங்க கிட்ட இருந்து பாரதத்துக்கு சுதந்திரம் வேணும். நீங்க எல்லாரும் என்னுடைய லெட்டரை படிச்சிருப்பீங்க. அவத், கான்பூர், தில்லி, எல்லா இடத்துலயும் கிளர்ச்சியோட காற்று வீசுது. நம்ம இந்தியாவோட சுதந்திரத்துக்காக நாம நம்மளை தயார்படுத்திக்கணும். சுதந்திரத்துக்காக எங்க உயிரை கொடுக்க தயாரா இருக்கும் பீரையா, சொல்லுங்க, எப்ப நாம தாக்கணும்? என்னைக்கு இந்த கொடி என் கடைக்கு வெளியில பறக்கிறத பாக்குறீங்களோ அன்னைக்கு நேரம் வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க.
ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம எதையும் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் என் கடையில ஒண்ணு கூடணும். இங்க எதுக்கு? பீர் அலி கான் அவங்க எல்லாரையும் அந்த அறையில வச்சிருந்த ஒரு பெட்டி கிட்ட கூட்டிட்டு போனாரு. அவர் அந்த பெட்டியை திறந்த போது எல்லாரோட கண்களும் அப்படியே உறைஞ்சு போச்சு. வெள்ளக்காரங்களோட துப்பாக்கி உங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவும் கிடைச்சது? கோத்வாலியில இருந்து. மால்வி மேத்திக்கு தான் நன்றி சொல்லணும். இவர் ஒவ்வொன்னா திருடி கொண்டு வந்தாரு, அதுவும் இவருடைய உயிரை பணையம் வச்சு. வில்லியம் டெய்லர் அப்புறம் ஸ்மித் அவங்களோட சிற்பாய்களை கூட்டிக்கிட்டு ராத்திரி ரவுண்ட்ஸ்க்கு போனாங்க. அப்ப பீர் அலிகனோட கடையில லைட் எரியறத பார்த்துட்டு அவரு ஆர்டர் கொடுத்தாரு. போய் செக் பண்ணுங்க. எஸ் சார். கதவை திறங்க. சார் நீங்களா? ஆங்கிலேய இன்ஸ்பெக்டர் மௌல்வி மெஹந்தி கதவை திறந்தாரு. சார் நீங்களா? இங்க எல்லாம் சரியா இருக்கு சார். எல்லாம் சரியா இருக்கு சார். டென்ஷனுக்கான ரிப்போர்ட் சிப்பாய் கண்டோன்மெண்ட்ல இருந்து தான் சார் வந்திருக்கு. சோ நம்ம சிட்டில எந்த ட்ரபிளும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கிற ஸ்மித். பஞ்சாப்ல இருந்து பாட்னா வரைக்கும் ஒரே சமயத்துல கிளர்ச்சி செஞ்சிருக்காங்க. சிவிலியன்ஸோட சப்போர்ட் இல்லாம இது கண்டிப்பா நடக்காது. நாம உடனே ஆக்ஷன் எடுத்தாகணும். யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் சரி, அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணி மரத்துல தொங்க விடுங்க. இப்படி சொல்லிட்டு வில்லியம் டெய்லர் அங்கிருந்து போனாரு. இன்னைக்கு மௌல்வி மெஹதி நம்மளை காப்பாத்திட்டாரு. இத பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு நமக்கு கூடிய சீக்கிரத்துல கிடைக்க போகுது. வில்லியம் டெய்லர் சந்தேகப்பட்டது நிஜமாயிடுச்சு. 1857ல பாரக்பூர்ல மங்கள் பாண்டே கிளர்ச்சிய ஆரம்பிச்சு வச்சாரு. அது மீரட், டெல்லி, மதுரா, லக்னோ அப்புறம் கான்பூர்ல தீய போல பரவுச்சு. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சிப்பாய்கள் அவங்களோட ஆபீசர் அப்புறம் கண்டோன்மெண்ட் மேல தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட்னால இருந்த வில்லியம் டெய்லர் கோவத்தோட உச்சிக்கே போயிட்டாரு. பட்னால இருக்கிற எல்லா வீட்டையும் சோதனை போடுங்க மொலாபாக்ஷ். துப்பாக்கி, வாள், எந்த ஆயுதம் கிடைச்சாலும் உடனே பறிமுதல் பண்ணுங்க. அப்புறம் நகரம் முழுக்க கர்ஃபியூ போடுங்க. ராத்திரி 9 மணிக்கு மேல யாராவது வீட்டை விட்டு வெளியே வந்தா அவங்கள ஷூட் பண்ணுங்க. சரிங்க சர்க்கார். ஸ்மித், உடனே தானாப்பூர் கண்டோன்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அங்க இருக்கிற சிப்பாய்கள் மியூட்டனி பண்ணாங்கன்னா அப்புறம் நாம உயிரோட தப்பிக்கவே முடியாது. டெல்லி, மீரட்ல நடந்த மாதிரி பட்னால நடக்க விட மாட்டேன். எஸ் சார். ஒரு பக்கம் வில்லியம் டெய்லர் தன்னோட ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் பீர் அலி கான் தன்னோட போராட்டத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தாரு. நாம பிடிபட்டா வில்லியம் டெய்லர் தூக்குல போட்டுருவான். மனித ரூபத்தில் இருக்க மிருகம் அவன். தூக்குக்கு யாரு பயப்படுறாங்க மௌல்வி சார்? அப்படி சாகணும்னு எழுதி இருந்தா ஏதாவது சாதிச்சுட்டு சாகணும். பீர் அலியும் மௌல்வி கரீமும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு அந்த அறைக்கு நந்து ஒரு செய்தியோட வந்தாரு. மாலி மெஹதி மாட்டிக்கிட்டாரு. அவரை தூக்குல போட சொல்லிட்டாங்க. யா அல்லாஹ். நம்ம கிளர்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. பீர் அலி ஒரு கடிதத்தை எழுதி நந்து கிட்ட கொடுத்தாரு. இந்த கடிதம் தானாப்பூர்ல இருக்கிற சிப்பாய்களுக்கு போய் சேரணும். ஆமா, இந்த கடிதம் சிப்பாய்கள் கிளர்ச்சி பண்றதுக்கான தூதா? ஆமா நண்பர்களே. அப்புறம் இந்த வாக்கு கண்டோன்மெண்ட்டை தாண்டி இந்த பட்னாக்கு வந்து சேரும் போது இந்த ஆங்கிலேயர்கள் கிட்ட இருக்கிற ஆட்சி, அதிகாரம், நிலம் எல்லாம் சாதாரண மக்களுக்கு திரும்ப கிடைக்காத உதவியா இருக்கும். ஆனா கடிதத்து கூடவே வில்லியம் டெய்லரும் ஸ்மித்தும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி படி தானாப்பூர் கண்டோன்மெண்ட்டுக்கு போனாங்க. சிப்பாய்களுக்கு வந்த லெட்டர்ஸ்லாம் இங்க கொடுங்க. சீக்கிரமா கொடுங்க. என்ன பாக்குறீங்க? எல்லா லெட்டர்ஸையும் சீக்கிரமா பிரிச்சு படிங்க. பாட்னால கிளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கான சிக்னல். பீர் அலி கான். ஆபீசர்ஸ், சந்தேகப்படுற சிப்பாய்களை தனிமைப்படுத்துங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்களை பறிமுதல் பண்ணுங்க. யாரும் கண்டோன்மெண்ட் விட்டு வெளியவும் போக கூடாது, அதே நேரத்துல உள்ளேயும் வரக்கூடாது. ஸ்மித், இந்த பீர் அலி கான் யாருன்னு கண்டுபிடி. வில்லியம் டெய்லரோட இந்த ஆர்டர் நிறைவேற்றப்படுறதுக்கு முன்னாடியே அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு தோட்டக்காரன் அவங்க பேசிட்டு இருந்தத மறைஞ்சிருந்து கேட்டுட்டான். அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து எப்படியோ வெளியில வந்துட்டான். பீர் அலி கிட்ட தோட்டக்காரன் இந்த விஷயத்த பத்தி சொன்னதும் அவங்க தன்னோட கொடிய தன்னோட கடையில பறக்க விட்டாங்க. அது எல்லாரையும் ஒண்ணு சேர சொல்லி கொடுக்கிற சிக்னல். கொஞ்ச நேரத்துல பீர் அலியோட கடையில கூட்டம் சேர ஆரம்பிச்சது. அப்புறம் பீர் அலி ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து திருடப்பட்ட மௌல்வி மெஹந்தியோட துப்பாக்கிகள் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு ராத்திரி பாட்னாவோட எல்லா தெருக்களோட அமைதியையும் கிழிச்சபடி ஒரு கூட்டம் ஓபியம் ஹவுஸ் நோக்கி போச்சு. அங்க டாக்டர் லாய் அவங்க எதிர்கொண்டாங்க. நீ நினைச்சாலே இப்போ உன்னால உள்ள வர முடியாது. மறுமுறை யோசிக்காம பீர் அலி துப்பாக்கி எடுத்து டாக்டர் லேல சுட்டு கொண்டாரு.
கலகம் செய்த தேசபக்தர்கள் ஓபியம் ஹவுஸை எரிச்சாங்க. திடீர்னு ஆங்கிலேய படையினர்கள் கூட்டத்துக்கு பின்னாடி இருந்து தாக்குனாங்க. ஃபயர்! அன்னைக்கு ராத்திரி பாட்னா தெருக்கள் யுத்த பூமியா மாறுச்சு. பல உயிர்கள் பலியாச்சு. கடைசியில பிரிட்டிஷர்கள் பீர் அலிய கைது செஞ்சுட்டாங்க. வில்லியம் டெய்லர் பீர் அலிகான 3 நாள் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணாரு. அது ஏன்னா தன்னோட சீக்ரெட் ஆர்கனைசேஷனோட ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் சொல்லணுன்றதுக்காக. ஆனா பீர் அலி அவரோட வாயை திறக்கவே இல்ல. மூளைய பயன்படுத்து பீரலி கான். உன் நண்பர்களோட பேரை மட்டும் சொல்லு. தூக்குல இருந்து தப்பிக்கலாம். நீ வேணா என்னையும் என்ன மாதிரி உள்ளவங்களையும் தினம் தினம் தூக்கில போட்டுக்கிட்டே இரு. ஆனா என்னோட ஆத்மாவை உன்னால எந்த காலத்திலயும் அழிக்க முடியாது. இங்க பாரு வில்லியம் டெய்லர், நான் எப்படியோ செத்து போயிடுவேன். ஆனா நான் பலியாகிறதுனால லட்சக்கணக்கான வீரர்கள் இந்த பூமியில பிறப்பாங்க. உன்னையும் உன்னோட நோக்கத்தையும் என்னைக்கும் அவங்க நிறைவேற்ற விட மாட்டாங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னுடைய அட்டூழியங்களுக்கு ஒரு முடிவு நிச்சயம் ஏற்படும். நிச்சயம் ஏற்படும். ஜூலை 7ஆம் தேதி 1857 அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அப்புறம் பீர் அலி கான் இந்திய சுதந்திரத்துக்காக அவர் உயிரையே தியாகம் பண்ணாரு. பீர் அலி வாழ்க! வாழ்க வாழ்க! பெருமையோட சொல்லுங்க. भारत है हम ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்கவே உங்களுக்கு இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. யோசிச்சு பாருங்க, பார்க்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு. கிறிஸ்ட்ரிஷ் பல்டிபாய் நாம் இந்தியர்களை பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு தூர்தர்ஷனில். அப்புறம் நம்ம ஸ்கிரீனிங் பார்ட்னர்ஸ் அமேசான் பிரைம் வீடியோ, அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ். ஸ்டே டியூன்.